ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கான மீனிங் அண்ட் அத வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் லிஞ்ச். ஸோ லிஞ்சோட மீனிங் வந்து கில். இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாம். They wanted to lynch him, but he was gone. ஸோ இதுக்கான அர்த்தம், சில பேர் ஒருத்தரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, பட் அவர் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அதனால அவங்களால கொலை பண்ண முடியல. ஸோ இங்க கொலை பண்றது அப்படின்றது தான் நம்ம லிஞ்ச்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ட், அதுக்கான மீனிங் அண்ட் அதை வச்சு ஒரு சென்டென்ஸ். இப்போ செகண்ட் வேர்ட் எக்ஸ்ட்ரிகேட். ஸோ எக்ஸ்ட்ரிகேட்னா டு ஃப்ரீ சம்படி ஆர் சம்திங் ஃப்ரம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். He did not know how to extricate himself from the danger. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்க்கலாம். சில பேர் ஏதாச்சும் டேஞ்சர்ல இருக்காங்க, இல்லைன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத தெரியாம இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும். ஸோ he did not know how to extricate himself from the danger. ஸோ எப்படி வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தெரியாம இருக்கா, அந்த இதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரிகேட் யூஸ் பண்றோம். இதுதான் செகண்ட் வேர்ட். அண்ட் தேர்ட் வேர்ட் canny. ஸோ cannyனா கிளவர் இல்லைன்னா நைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான சென்டென்ஸ், the canny detective was able to identify the killer quickly. இதோட அர்த்தம் என்னன்னா, ஸோ டிடெக்டிவ் ரொம்ப கிளவரா இருக்கிறனால ஈஸியா கில்லரை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் தேர்ட் வேர்ட். அண்ட் ஃபோர்த் வேர்ட் banal. ஸோ banalனா பிளெயின், நாட் ஒரிஜினல் ஆர் இன்ட்ரெஸ்டிங் அப்படி சொல்லலாம். அண்ட் இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, people were bored of his banal speech. ஸோ ஸ்பீச் எப்பவுமே போரிங்கா இருந்தா அதை லிசன் பண்றவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும். அதே மாதிரி தான் இங்க இவரோட ஸ்பீச் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கனால அது லிசன் பண்ற பீப்புளுக்கும் போர் ஆகுது. ஸோ இதுதான் ஃபோர்த் வேர்ட். ஃபிஃப்த் வேர்ட் கென். கென்னா நாலேஜ். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், சம் திங்ஸ் ஆர் பியாண்ட் மை கென். ஸோ சில விஷயம்லாம் அறிவு கெட்டாத இடத்துல இருக்கும். ஸோ எல்லாருக்குமே எல்லா திங்ஸுமே புரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த அறிவுக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம இங்க கென்னு யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஃபிஃப்த் வேர்ட். சிக்ஸ்த் வேர்ட் வந்து feeble. feebleனா வீக். அண்ட் அதை வச்சு என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, the injured man was so feeble and could not walk without his cane. அண்ட் இதுக்கான அர்த்தம், ஸோ ஒரு பர்சனுக்கு அடிபட்டுடுச்சு, அடிபட்டனால வீக்கா இருக்காரு, ஸோ சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டிக் இல்லாம அவரால் நடக்க முடியல. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். ஸோ வீக்கை டினோட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க ஃபீபிள்னு யூஸ் பண்றோம். இதுதான் சிக்ஸ்த் வேர்ட். செவன்த் வேர்ட் வெண்ட். ஸோ வெண்ட்னா ஓப்பனிங் இன் த வால் ஆர் மிஷின். ஸோ இப்போ இந்த வேர்டு வச்சு ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, there was a small air vent in the ceiling. ஸோ பில்டிங்குள்ள இருக்கிற காத்து வெளியில வரதுக்காக ஒரு ஹோல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏர் வெளியில வரத்துக்கான அந்த ஹோலை தான் நம்ம இங்க வந்து வெண்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து வால் இல்லைன்னா பில்டிங்கை மட்டும் இல்லாம ஒரு மிஷின்ல இருந்து கூட நம்ம சொல்லலாம். ஸோ மிஷின்லயும் அது இருக்கும். ஸோ இதுதான் செவன்த் வேர்ட். ஸோ எய்த் வேர்ட் diligent. ஸோ diligentனா ஹார்ட் ஒர்க்கிங் ஆர் ஷோயிங் கேர் அண்ட் எஃபர்ட் இன் ஒர்க். ஸோ இதுக்கான சென்டென்ஸ், he is diligent in whatever he does. ஸோ எந்த வேலை செஞ்சாலும் அவங்களோட 100% கொடுத்து ஒரு கேரோட செய்யறாங்க. 100% கொடுத்து கேர் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்யற அந்த ஒர்க்குக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா diligent அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் எய்த் வேர்ட். நைன்த் வேர்ட் corpulent. அண்ட் இதுக்கான மீனிங் ஃபேட். அண்ட் இது பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, after overeating for months I became corpulent. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் மந்த்ஸா நிறைய சாப்பிட்றதுனால ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபேட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஃபேட் டினோட் பண்றதுக்கு தான் இங்க நம்ம corpulent யூஸ் பண்றோம். இதுதான் நைன்த் வேர்ட். ஸோ டென்த் வேர்ட் வந்து பென்சிவ். அண்ட் இதுக்கான மீனிங் வந்து தாட்ஃபுல் ஆர் திங்கிங். ஸோ ஏதாவது ஒரு சீரியஸ் தாட்குள்ளேயே எப்போவுமே என்கேஜ்டாக இருக்கிறது. ஸோ அதுக்கான சென்டென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா, she lost her job and became more pensive than ever. ஸோ அவங்களுக்கு வேலை போயிடுச்சு, அதனால இப்போலாம் முன்னாடி மாதிரி நார்மலா இல்லாம அதை பத்தியே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலை போயிடுச்சு, ஸோ அந்த இதுலயே ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்க என்ன சொல்லுவோம்னா பென்சிவ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளோட 10th வேர்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம 10 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் அதுக்கான மீனிங் அண்ட் அதை வச்சு சில சென்டென்ஸும் மீனிங்கும் பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கலாம் அண்ட் அதுக்கான மீனிங் அண்ட் அதை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.